இரண்டாவது, ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் இடத்தில் இருப்பதற்கு ஒரு அடையாளம் என்னவென்றால் தெய்வீக போஷிப்பு. எலியாவுடைய வாழ்க்கையில் எப்படி ஆண்டவர் தேசத்தில் பஞ்சம் இருந்தாலும் எலியாவின் தேவைகளை அற்புதமாக தேவன் சந்தித்தார். இந்த சாரபேத்துடைய விதவையின் வீட்டுக்கு போன பொழுது ஆண்டவர் அந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அவனுக்கு தேவையான எல்லா போஷிப்பையும் ஆண்டவர் தந்தார். இன்னொரு அருமையான ஒரு உதாரணம் ரூத்துடைய வாழ்க்கையிலும் நகோமியோடைய வாழ்க்கையிலும் பார்க்கின்றோம். ரூத்தின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா இந்த ஆரம்ப அதிகாரத்தில் நகோமியுடைய கணவர் எலிமெலேக் அவர் யூதாவில் பஞ்சம் இருந்தபடியால் பெத்லெகேமை விட்டு மோவாபு தேசத்திற்கு தன்னுடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டு செல்கின்றார். பெத்லெகேமிலிருந்து எப்போ கால் எடுத்து வெளியே வச்சாங்களோ அன்றிலிருந்து அவங்க வாழ்க்கையில் ஒரே பிரச்சனை, ஒரே சாபம். ஏனென்றால் பெத்லெகேம் என்பது அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீட்டை விட்டு போட்டு அப்பத்தை எப்பொழுதும் வெளியே போய் தேடினா பிரச்சனை தான் வரும். இந்த எலிமெலேக் தான் செய்தார். முழு குடும்பத்தை அவர் மோவாப் தேசத்துக்கு அவர் நகர்த்தி சென்ற பொழுது நகோமியுடைய வாழ்க்கையில இடிக்கு மேலே இடி. எல்லா ஆண்களும் மரித்து விடுகின்றார்கள். எலிமெலேக் மரித்து விடுகின்றார். அவருடைய 2 மகளோனும் கிளியோனும் 2 பேரும் இழந்து விடுகின்றார். நகோமி எல்லாவற்றையும் இழந்து வெறும் 2 மருமகளோடு கூட அவள் இருக்கும் பொழுது அப்போதான் நகோமி ஒரு தீர்மானம் செய்கிறாங்க. நான் திருப்பியும் எங்கே போகணும்? பெத்லெகேமுக்கு நான் போகணும் என்று தீர்மானம் செய்யணும். என்றைக்கு அவர்கள் ஆண்டவர் அவளுக்கு நியமித்த இடத்திற்கு போகணும் என்று தீர்மானம் எடுத்தாங்களோ அன்றிலிருந்து தேவன் அவள் இழந்ததை அத்தனையும் தேவன் அவர்களுக்கு திரும்பி தர ஆரம்பித்தாருங்க. நகோமி பெத்லெகேமுக்குள்ள வந்த பொழுது ஜனங்கள்லாம் பார்த்து அவங்க சொன்னாங்க, என்னை நகோமின்னு கூப்பிடாதீங்க, என்னை மாறான்னு கூப்பிடுங்க, என் வாழ்க்கையில கசப்பு மேல கசப்பு என்று அவ்வளோ ஒரு துக்கத்தோடு துயரத்தோடு வந்தாங்க. ஆனால் பெத்லெகேமுக்கு உள்ள கால் வைத்த உடனே ஆண்டவர் அவளை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். எதெல்லாம் இழந்தார்களோ மீண்டும் நகோமி பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்தில் அவர்கள் வந்தபடியால் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு நான் அவங்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் ஒருவேளை தேவன் உங்களுக்காக நியமித்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போயிருந்தீங்கன்னா திரும்பி வாருங்கள். தேவன் உங்களுக்காக நியமித்த ஸ்தலத்தில் நீங்கள் வந்தீர்கள் என்றால் தேவன் நீங்கள் இழந்தது எல்லாவற்றையும் மீண்டும் திரும்ப பெற்றுக்கொள்ள தேவன் வல்லவராய் இருக்கின்றார். உங்கள் வாழ்க்கையில கொடுக்க வல்லவராய் இருக்கின்றார். நகோமியோட வாழ்க்கையில மீண்டும் தேவன் அற்புதங்களை செய்து அந்த மாறாவை தேவன் மதுரமாய் மாற்றின தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அதை செய்ய வல்லவராய் இருக்கின்றார்.